நேத்து வேரியபிள்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அதான் அந்த பாக்ஸ். இன்னைக்கு அந்த பாக்ஸ் உள்ள என்ன பொருள்லாம் வைக்கலாம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மான்ஸ்டாக் பயணத்துல நாள் 16. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்டுக்கு பேரு டேட்டா டைப்ஸ். இன்னைக்கு ஒரு 7 டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். ஒன்னொன்னா சொல்றேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். நீங்க அதுல நேம் கொடுக்கலாம், நேம் பிளஸ் நம்பர் கொடுக்கலாம், சிம்பிள்ஸ் கொடுக்கலாம், என்னன்னாலும் கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ்க்கு உள்ள கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங் தான். ரெண்டாவது நம்பர்னா உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஏஜ், பிரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். இதுக்கு டபுள் கோட்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க பிரைஸுக்கு போயிட்டு கமா எல்லாம் கொடுக்க கூடாது. நார்மலா நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். மூணாவது பூலியன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். நீங்க ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் தூக்கிட்டு போயிட்டு ஒரு வேரியபிள்ல போட்டீங்கன்னா அது பூலியன் டேட்டா டைப்பா ஆயிடும். அடுத்தது அன்டிஃபைன்டு. ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எந்த வேல்யூவும் கொடுக்கலனா அது அன்டிஃபைன்டுன்னு வரும். நெக்ஸ்ட் நல். அன்டிஃபைன்ட்லயாச்சு நம்ம எதுவுமே கொடுக்கல, ஜாவாஸ்கிரிப்ட் அதுல ஒன்னும் இல்லைன்னு எடுத்துக்கிச்சு. ஆனா இங்க நல்லுன்னு கொடுத்திருக்கோம், அப்பயும் இங்க ஒன்னும் இல்லைன்னு தான் அர்த்தம். நல்லுனா எம்டின்னு அர்த்தம். அடுத்தது அரேவை பத்தி நம்ம டெப்தா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அரேனா சேம் டேட்டா டைப்ல இருக்க நிறைய வேல்யூஸை ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது தான் அரே. அடுத்தது ஆப்ஜெக்ட்ல கீ வேல்யூ பேரா தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இந்த இடத்துல நேம் கோலன் விநாயக். நேம்ன்றது கீ, விநாயக்ன்றது வேல்யூ. ஏஜ் கோலன் 21. ஏஜ்ங்கிறது கீ, 21ன்றது வேல்யூ. இது எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு வரேன்.